வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரிக்ஷா, இது ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம எல்லோரும் ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆட்டோவில் நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. அது ஆட்டோ ரிக்ஷாவாக இருக்கும். பட் முன்னாடி வண்டியில் ஒருத்தங்க தள்ளிக்கிட்டே தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ரிக்ஷா இருந்துச்சு. அது குதிரையை வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, ஹியூமன்ஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இது இப்போ வேணால் இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜப்பானில் இன்னும் இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கல்ச்சரை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் ஜப்பானில் ரிக்ஷா ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே குதிரையெல்லாம் ஓடாது, ஹியூமன் தான் அதுக்கு பதிலாக ஓடுவாங்க. அவங்களே அழகாக நடந்து போகிற மாதிரி தள்ளிட்டு போகிறது, ஓடுறது அப்படின்ற எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. ஈவன் மேல் மட்டும் இல்லாமல் ஃபீமேலும் நிறைய பேர் ஓடிட்டு தான் இருக்காங்களாம். இதை இன்னொரு விஷயமாகவும் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாகவும் பார்க்குறாங்க. இப்படி நடக்கிறனால ஓடுறதுனால அவங்க ஏர்னும் பண்ணுறாங்க. அவங்களுடைய உடல் அமைப்பையும் அவங்களால கரெக்டாக வச்சுக்க முடியாது, பாடி வெயிட் மெயின்டைன் ஆகுது. அதனால் இந்த வேலைகளை பண்ணுறோம் அப்படின்னும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற எல்லாருடைய பாடியுமே கரெக்டான வெயிட்டில் இருக்குது, சூப்பர் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம நம்ப வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே ரிக்ஷாலாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி யாருமே இப்போது ஹியூமனாக ரிக்ஷாவை தள்ளுறதே கிடையாது. சைனாவில் ப்ரொஃபஷனலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எப்படி இந்த டெர்மினேட்டர் படம் பார்த்தோம், இந்த படத்தில் ஆர்னால்டை மறக்க முடியுமா, அந்த ரோபோட்டை மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ டெக் இருக்கக்கூடிய ஒரு ரோபோட். இதுக்கு ஃபைட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஃபைட் டெக்னிக்ஸுமே பண்ணும். கராத்தே, ஜூடோ அப்படின்னு சொல்லி எல்லா ஃபைட் டெக்னிக்ஸும். ஈவன் அதை டீச் பண்ண வைக்கிறதுக்காகவும் அதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்களாம். சீக்கிரமாகவே அது ஒரு நல்ல டீச்சர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நம்மளாம் நம்மளுடைய டீச்சர்கிட்ட ஏதாவது ஜூடோ கராத்தேலாம் கற்றுக்கும் போது அட்லீஸ்ட் அவங்கள அடித்தா நமக்கு வலிக்காது. ஆனால் இந்த ரோபோட்லாம் அடித்தா நல்லா வலிக்கும். இதை வச்சு எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹாலிவுட்டில் நிறைய ஸ்டண்ட் காட்சிகளுக்கு ஹியூமன்ஸையே பணைய வைக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா, சிஜி பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா. மோர் ரியலிஸ்டிக்காக பண்ணும் அப்படின்னு நினச்சா இந்த ரோபோட்ஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த ஸ்டண்ட் காட்சிகளான ஸ்பைடர்மேன், பேட்மேன் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம மோஸ்ட்டாக ஹியூமன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பட் அப்படியே இல்லைனாலும் இந்த ரோபோட்டை விடுங்க, கீழே விழுந்தாலும் ஸ்க்ரூ போட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளானில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது நிறைய பேர் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ இணையத்தில் வரும்போது. இதனால் இதை கண்டுபிடிச்ச சிஓவே ஒரு உதவி வாங்கியிருக்காரு ரோபோட் கிட்ட. அது செம வைரலாக போயிடுச்சு. யாருக்கு தான் வண்டியில் மைலேஜை சேவ் பண்ணணும்னு ஆசை இருக்காது? பெட்ரோல் நம்ம தானே அடிக்கிறோம், டீசல் நம்ம தானே போடுறோம், மைலேஜை சேவ் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈவியில் ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ இந்த மைலேஜை சேவ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு லாரிக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லாரிக்கு பின்னாடி ரொம்ப நெருக்கமாலாம் போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் லாரிக்கு பின்னாடியே மெதுவாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பெட்ரோல் சேவ் ஆகும். லாரிக்கும் பெட்ரோல் சேவிங்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ட்ராக் ஆகிறதுக்கு ரீசன் வெறும் கிராவிட்டி மட்டும் கிடையாது, ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஏர் ப்ரெஷரும் தான். அந்த காற்றை பிரேக் பண்ணிட்டு த்ரூவாக உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான் வண்டிகள் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் காரெல்லாம் பார்த்தோம்னா அந்த டிசைன் டோட்டலாக அந்த காற்று எப்படியாவது அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ரேஞ்சிலேயே தான் டிசைனும் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு ஜைஜான்டிக்கான வெஹிக்கிள் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய காற்று எல்லாத்தையுமே பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு போகும். நம்ம ரொம்ப ஈஸியாக போகலாம். அதனால் அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாகும், காருக்கான ப்ரெஷரும் கம்மியாகுது. அப்போது பெட்ரோல் கிட்டத்தட்ட 20 to 25% சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஹேண்டில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா இடங்களையுமே நம்ம கை பிடிக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. எல்லா இடங்களையும் ஹேண்ட் கிரிப் அதிகமாக இருக்கும். ஏன், எதுக்காக அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட், அதாவது விண்வெளி வீராங்கனையோ வீரர்களோ அவங்க அங்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்களால மூவ் பண்ணவே முடியாது. கிராவிட்டி இல்லாமல் சுத்தமாக அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அவங்க மூவ் பண்ணணும்னு நினச்சா சுற்றி ஏதாவது ஒரு கிரிப்பு வேணும். அதை வச்சு தான் சப்போர்ட் பண்ணி அவங்களால மூவ் பண்ண முடியும். அதனால் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணும்போது, அதாவது ஹியூமனை கொண்டு போகக்கூடிய ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்டாக அதில் எல்லா இடங்கள்லையும் ஹேண்டில் வச்சுருப்பாங்க. ஈவன் அதில் ஹியூமன் ட்ராவல் பண்ணலன்னா கூட எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயுமே ஒரு பார்ஸ் இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே நம்ம பிடிக்கிறதுக்கு கிரிப்பு இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ணவே முடியும். அதனால் மேண்டிட்டரியாக அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க. உலகத்திலேயே உயர்ந்த மலைன்னு சொன்னால் மவுண்ட் எவரெஸ்ட்டை தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த உயர்ந்த மலையை பற்றி நமக்கு தெரியும். அதுதான் இருக்கிறதுலையே டாலஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரொம்ப டாலஸ்ட் டஸ்ட்பினும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுன்றது நிறைய பேருடைய கனவு. அப்படி கிளைம் பண்ண போகிறவங்கலாம் அங்கே எங்கேயாவது ரெஸ்ட்லாம் எடுப்பாங்கல்ல, அப்போ அவங்க கொண்டு போன ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே குப்பைகளை டம்ப் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை சுற்றி நிறைய குப்பைகள் இருக்குது, குப்பைகள் குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற நம்ம தான் பொறுப்பாக எடுத்துகிட்டு வந்து போடணும். ஆனால் அது யாருமே பண்ணுறது கிடையாது. அப்படியே போட்டு பனியில் இருந்துச்சுன்னா பனியில் உள்ளே போட்டு மூடிட வேண்டியது, இப்படிலாம் நிறைய சேட்டைகள் பண்ணுறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய
தூய்மையே போயிருச்சு, இடமே அசுத்தமாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிசயம் தான். அதை நம்ம தான் பாதுகாக்கணும். ஆனால் போகிறவங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லி வந்துட்டுருக்காங்க. எக்விடாவில் இருக்கக்கூடிய கியூட்டோ அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க அந்த மெட்ரோவை கொஞ்சம் நேரத்துக்கு. 24 மணி நேரம் அங்கே எந்த மெட்ரோ ட்ரெயினுமே ஓடலை. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு நாய் ஒரு பூனை ரெண்டுமே அந்த மெட்ரோ ட்ராக்கில் போயிடுச்சு. அதனால் அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால 24 ஹவர்ஸ் அந்த மெட்ரோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய சென்சேஷனல் ஆச்சு. கூடவே இன்னொரு பிரச்சனையும் இருந்துச்சு. என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோலாம் சஸ்பெண்ட் ஆனதுனால இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே அதிகமாக க்ரௌட் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூனை என்னமோ கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாகை பிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு வழியாக அந்த நாயை பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் திரும்ப இயங்க ஆரம்பிச்சிது. ஆனால் அப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே செம ரஷ்யன் க்ரௌட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.